ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட பர்த்டே 15/5 அதுதான் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். சர்ப்ரைஸாக வீட்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பதான் வந்தேன். ஒரு 1 hour ஆயிடுச்சு நான் போயிட்டு வரதுக்கு. என் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை பார்க்க போயிருந்தேன். பார்த்துட்டு வரும்போது பார்த்தா சர்ப்ரைஸா எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு 8 o'clock தான் நான் வந்தேன். நல்லா சர்ப்ரைஸா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா சூப்பராகவே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கே தெரியல சர்ப்ரைஸ் சாரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. என் பசங்க கூட பயங்கர ஹாப்பி. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டான்ஸு பாட்டுலாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என் பர்த்டே முதல் நாளுக்கு வெளில போயிருந்தோம். அப்பயே என்னோட பாப்பாலாம் வாங்கணும் டெக்கரேஷனுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டேன். எதுக்கு என் சின்ன பாப்பாவோட பர்த்டே ஜூலை வருது, அப்போக்கே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒழிச்சு வச்சுட்டு தான் நான் வெளியே போயிருந்தேன். பார்த்தா எங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நான் கம்போர்டுக்குள்ள உள்ள வச்சிருந்தேன். அதை எடுத்து வந்து இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவளை கேட்டுட்டு இருந்தேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லி முதல் நாளே கேக்லாம் வாங்கியிருந்தோம். ஏன்னா பாப்பா வேணும், கேக் வேணுமா அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக கேக் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டு தான் வந்தோம். சிம்பிளாக சும்மா கேக் வெட்டிட்டு பாப்பாக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நம்ம பீட்சாவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வரதுக்கு ஒரு 8:30 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு சேம் டைம் அதுவும் வந்துருச்சு. ஸோ பீட்சா வச்சு தான் கேக் கட் பண்ணோம். அந்த லைட் செட்டிங்லாம் ரொம்பவே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இது போல் யாராவது சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் ரிலேட்டிவ் யார் இது மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். அதே போல் நீங்கள் யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்களா? பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி கொடுத்துருக்கீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.